வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபோக்கஸிங் எபிலிட்டி, ஹவு டு டெவலப் இட், ஹவு டு ஷார்பன் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய மூளைக்கு தொடர்புடையது தான். மூளை நல்லபடியாக வேலை செய்யணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லுவது உடனுக்குடன் புரிய வேண்டும். நம்ம ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த இன்னொரு நிமிஷத்தில் கேட்கும்பொழுது அதை விட்டு நம்ம ஆர் மூவிங் அவே ஃப்ரம். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரைனிங்கில், சின்ன சின்ன ட்ரிக்கில் இதை நம்ம பார்க்க முடியும். அதை பிள்ளைங்களுக்கு நம்ம கைடு பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பிள்ளைங்களுக்கு கைடு பண்ணுறதா இருந்தாலும் நம்மளே அதை பெரியவங்களாக இருக்கோம், ஒரு 20 வயசு தாண்டிட்டோம், சிலதெல்லாம் நிச்சயமாக நம்மளுக்கு இனிமேல் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு 25 வயசு தாண்டின பிறகு நம்மளோட யோசனையோட அந்த பரிணாமம் இருக்கு, அதுவே சிறப்பாக வளர்ந்துருக்கணும். யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ரெடிகூல் பண்ணக்கூடாது, யாரோடவும் நம்ம தவறாக பேசக்கூடாது, சொல்லுகின்ற வார்த்தைகள் சிறப்பாகவும் நேர்மறை உள்ள கருத்துக்களை கொடுக்கறதாக மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவாக பார்த்து சொல்லக்கூடாது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு இன்னும் கூட சொல்லித்தரலாம், எல்லாமே கேட்ட உடனே இது முடியாது, பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நோ நெகட்டிவ் வேர்ட்ஸ், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுபோல் அந்த பிள்ளைங்களுக்கும் பேசுறதுக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி, வேர் இட் லைஸ், பெரியவங்கள்ட்ட தான். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாய் தகப்பன், தாத்தா பாட்டி அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இதுபோல் ஒரு பழக்கத்தை கை கொண்டாங்களான்னு பிள்ளைங்களுக்கும் அது தானாக வரும். ஆனால் இதை எப்படி தொடர்ந்து அந்த ஷார்ப்னஸை வளர்த்துக்கிறது அப்படின்னா, அந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டியை வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு முறையும் சொல்லிக் கொடுக்கின்ற செய்திகளை திருப்பி சொல்லணும். ஒரு டேபிளில் ஒரு ஹாலில் உட்காந்துக்கிறது, பக்கத்து டேபிளில் ரூமில் ஒரு நிறைய சாமானம், இட் இஸ் ரிலேட்டட் டு ஈட்டபிள்ஸ். அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 7-8 வயசில் இருக்குதுன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம குழந்தைக்கு நம்ம தானே கிராண்ட் மதர். அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்கு பிடிக்கிற மாதிரி வஸ்து ஒரு 10 ஐட்டம்ஸ் வச்சு விடுறது. அதேமாதிரி அவங்களுக்கு பிடிக்காதது எதுன்னு தெரியும். ரொம்ப காரமாக சாப்பிடாது அந்த குழந்தை, சிலப்போ வேறு இன்னும் எதான கசக்கிறதானா சாப்பிடாது. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் அதுக்கு பிடிக்காதோ அதுபோல் ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு பிளேட்டில் என்ன அதுக்கு பிடிக்காத வஸ்துவும் வச்சு விடுறது. இது எல்லாத்தையும் அங்கே போய் பார்த்துட்டு வா, அந்த டேபிளில் உனக்கு வேண்டியதெல்லாம் வச்சுருக்கேன், வில் பி லைக்கிங் இட் வெரி மச். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் சீன் அப்படின்னு எனக்கு இங்கே சொல்லணும். ஒரு தடவை பார்த்துன்னு வந்தால் போகிறோம், எத்தனை ஐட்டம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலான்னு குழந்தைக்கு சின்ன ஒரு என்ன, இட் இஸ் நாட் எ டெஸ்ட்லாம் பயமுறுத்த வேண்டாம், எப்படி அவளோட ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு வந்ததுன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லணும்னா, தனக்கு பிடிச்ச வஸ்து இருக்கு இல்லையா, சாப்பிட்ற ஐட்டம் நிறைய இருக்கணும், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் என்ன இருந்ததுன்னு சொல்லும். 10 ஐட்டம்ஸில் ஷி மை லைக்லி டு ரீப்ரொடியூஸ், ஷி ஆர் ஹி த சைல்ட் மை லைக்லி டு ரீப்ரொடியூஸ் அரவுண்ட் 7 to 8, சிலப்போ 5 வரைக்கும் தான் சொல்லும். 5 தாண்டி சொன்னாலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 7 to 8 சொல்லும். அதுக்கு பிடிக்காத வஸ்து வச்சுருக்கோம்ல சிலதெல்லாம், அது என்ன பண்ணும், அதில் ஒரு 10 ஐட்டம் வச்சுருந்தா கூட 1-2 தான் சொல்லும், எல்லாமே நம்மளுக்கு பிடிக்காது, அப்புறம் பார்க்காதே போயிடலாம் அப்படின்னு கூட சில பசங்க ஓவர் லுக்கிங் அது கூட நடக்கும். ஆனால் ஏன் இது வச்சு தரோம், இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் அவளுக்கு பிடிச்சது ஏன் வைக்கிறோம், அதே குழந்தைக்கு பிடிக்காததும் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஸ்மார்ட்டாக ரிஃபைன் பண்ணி சொல்லத்துக்கு தெரியணும். இதுவும் பார்த்தேன் அதுவும் பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அது இருந்தாலும் ஐ டோன்ட் டேக் தட், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப மாதிரி பிட்டர் டேஸ்ட் இருக்கும், தட்ஸ் வை ஐ டோன்ட் லைக் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் எல்லாமே சொல்லும். இது என்ன ஆகணும், இது மாதிரி நிறைய தடவை ஒரு ஐட்டம் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ ஒரு சின்ன சின்ன கார்டு, அதில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன், கேரிகேச்சர், இல்லை மாதிரி கார்ட்டூன் ஃபிகர், அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு முதல்ல ஒன்று பார்த்துக்க முடியும். த மோஸ்ட் யூ ஆர் லைக்கிங் இட் அப்படின்னா அதை ஸ்மார்ட்டாக என்ன பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும், உடனே ஸ்மார்ட்டாக திருப்பி சொல்ல முடியும். பிடிக்காத வஸ்துனா அதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ அது சொல்கிறதுக்கு குழந்தை என்ன பண்ணோம், கொஞ்சம் லேட் எடுக்கும், சொல்லி யோசித்து சொல்லிக்கும், இன்னும் என்ன இருந்தது பாதி யோசித்து சொல்லு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பார்க்கும். ஸோ இந்த அடிப்படையில் குழந்தைகளை ஸ்மார்ட்டாக உடனுக்குடன் சொல்கிறதுக்கு இது ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது. இப்போ சில வேளை நம்ம வி ஆர் டேக்கிங் த சார்ட் பார்க், ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, ஈவினிங் ரவுண்டு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பார்க்கில் ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நடக்கச்சு குழந்தைய பார்த்து அழைச்சின்னு போகிறது. பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஆர் சீயிங்,
வரிசையாக பக்கத்தில் இருந்து நம்மளே இது என்ன க்ரீன், அது என்ன க்ரீன், இதில் என்னெல்லாம் என்ன ஃப்ளவர், அது இந்த பூக்கு என்ன பேர், நமக்கு தெரிஞ்சால் நம்மளே சொல்லித்தரலாம். நம்மளுக்கு தெரியலன்னா அதனோட கலர் ஒண்டி சொல்லி கொடுத்துட்டு வரலாம். அது மாதிரி ஒரு லெஃப்ட் விங்கில் பார்க்குற அந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற எல்லா அந்த இது இருக்கு இல்லையா, நடந்து போகிறோமே அந்த அந்த வழியில் இருக்கிற எல்லா லெஃப்ட் சைடு இருக்கிறத பார்த்துடுறது. அதேமாதிரி லெஃப்ட் சைடு முடிஞ்சு ரைட் சைடில் இன்னொரு அடுத்த நடைபாதையில் அந்த பிளாட்ஃபாரத்தில் நம்ம நடக்கும்பொழுது அந்த பிளாட்ஃபாரத்தில் என்ன பார்த்தேன், when we are turning up, அங்கே வாட் எவர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் சீன் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு அப்படின்னு கேட்டால், அதுவும் குழந்தை வந்து கூர்ந்து கவனிக்கிற எபிலிட்டியை வளர்த்துக்குச்சின்னு சொன்னால் அந்த வளர்த்துன்ற அதனோட பிரதிபலன் என்ன கிடைக்கும், child may able to reproduce it bit easier அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த பழக்கம்லாம் கூட மூளையோட சிறப்புத்தன்மை, அதனோட பார்த்ததை உடனே கரெக்டாக நிறம் மாறாமல் என்ன அளவு மாறாமல் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். அந்த அது ஒரு சாமர்த்தியத்தில் சேர்த்திக்க இட்ஸ் அன் எபிலிட்டி, இட் ஹாஸ் டு பி டெவலப்ட். அந்த மாதிரி பார்த்த பிரகாரம் பிசகு இல்லாமல் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் சொல்லக்கூடியது அது ஒரு டேலண்ட்டு. அதை சரியான அளவில் வளர்த்துக்கணும். அது வந்து சிறு பிராயம் முதலே வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம பெரியவங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட அதை செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.